எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரசம் Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஆமாங்க, அடிக்கிற மழைக்கும் காய வைக்கிற வேலைக்கும் ரொம்ப சிம்பிளா ஒரு ரெசிபி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேன். சோ எனக்கு ரொம்ப ஹெல்த்தியான்னு தோணுது முருங்கைக்கீரை. சோ முருங்கைக்கீரையை வச்சு இன்னைக்கு முருங்கைக்கீரை ரசமும் முருங்கைக்கீரை பொரியலும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். இவ்வளவு சத்தான இந்த முருங்கைக்கீரையில ரசமும் செய்யலாம், பொரியலும் செய்யலாம். பட் சங்கீதா ஸ்டைல ரொம்ப எளிமையான முறையில செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை ரசம் வைக்கிறதுக்கு இப்ப தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி வச்சிருக்கேன். அந்த காம்பு அப்படியே தனியா வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் கொழுந்து கீரையும் வச்சிருக்கேன். இந்த காம்பும் கொழுந்து கீரை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. அதை ஒரு இடிக்கல்ல போட்டுக்கோங்க. இப்ப இது இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு போடும் போதும் அந்த தண்டுல இருக்கிற சாறுலாம் வெளியே வரும். கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க. அந்த வீக்கம்லாம் அப்படியே வத்தி போயிடும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இடிகள் இல்லைன்னா மிக்சியில போட்டு அப்படியே லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வாங்க மிளகு ஜீரகம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த சைஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தை விட கட்டி பெருங்காயம் போடும்போது தான் இந்த ரசம் ரொம்ப ருசியா இருக்கும், மணமாவும் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இதை கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி ஒன்னும் பாதியமா பொடிச்சு எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். தோலோடு தான் வச்சிருக்கேன். இப்ப இது இப்படியே இதுல போட்டுக்கலாம். தோலோடையும் போடலாம், தோல் இல்லாமையும் போடலாம், உங்க விருப்பம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரசத்துக்கு இந்த மாதிரி தோலோடு போடும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகாயும் இதோட ஒன்று போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடுறனோ அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் பல்ஸ்ல வச்சு 3 தடவை சுத்தி எடுங்க போதும். பூண்டு நைஸா பொடி பண்ணிட்டீங்கன்னா ரசத்தோடைய டேஸ்டே மாறி போயிடும். இப்ப இதை கொரகொரப்பா அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே ஒன்றும் பதியமா இருக்குல்ல, இப்படி இருக்கணும். அங்கங்க அப்படியே பூண்டு கட்டி கட்டியா தெரியணும். இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இப்ப வாங்க ரசமும் கூட்டி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். சின்னதா 2 தக்காளி 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பெரிய ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் புளியும் போட்டுக்கோங்க. நம்ம மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்ப இதுல பாதி மட்டும் போட்டுக்கலாம். மீதி பாதியை தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இதை அப்படியே வச்சிருங்க. முருங்கைக்கீரை தண்டு இடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் காம்போட போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வெறும் மிளகா பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது ஒரு சிட்டிக்கு போட்டிங்கன்னா கூட போதும். ஜஸ்ட் அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான், காரத்துக்காக கிடையாது. இப்போ இந்த ரசத்தை கரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் விடுங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால கரைக்க முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. புளியை இப்படியே போட விருப்பம் இல்லாதவங்க புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம். பட் இந்த சக்கை எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசத்துல கொதிக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாம். மல்லி இலை இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம முருங்கை இலை போட்டிருக்கோம், கருவேப்பிலை இலை போட்டிருக்கோம், அதுலயே நிறைய சத்துக்கள் இருக்கு. இதே நீங்க முருங்கைக்கீரை இலை போடலன்னா கண்டிப்பா கொத்தமல்லி இலை போடணும்னு நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ சக்கை இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இதுலதான் விஷயமே இருக்கு. அதாவது அவ்வளோ சத்தம் இதுலதான் இருக்கு. சப்போஸ் நீங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரசம் வச்சு கொடுக்கறதா இருந்தா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது வளர்ற குழந்தைங்களுக்கு. ஆனா காரம் மட்டும் கம்மியா போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இந்த சக்கையெல்லாம் எடுத்து கீழே போட்டுறாதீங்க, அப்படியே இதிலே விட்டுருங்க. இந்த ரசத்தோட இது சேர்ந்து கொதிக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, ரசம் கூட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க ரசமும் தாளிச்சுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன். மண் பாத்திரத்தில் ரசம் வைக்கும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் ரெகுலராக என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் செய்யலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம்.
கடுகு பொரியுதுங்க. இந்த டைம்ல 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்க ஒரு மிளகா போட்டா கூட போதும், உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் பூண்டுலாம் பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, மீதி இருக்குல்ல, அதுவும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. மிளகு ஜீரகம் பூண்டுலாம் போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில வதக்குங்க போதும். அடுப்பானால் இப்போ கம்மியா இருக்கணும். ரொம்ப நேரம் இதை வதக்குனீங்கன்னா இந்த வாசம் போயிடும். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசமும் இதிலே ஊத்திடலாம். இப்போ எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. அடுப்பானால இப்போ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரசம் வேணுங்கிற அளவுக்கு நல்லா கூட்டி வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கை இலையும் இதிலே போட்டுக்கலாம். முருங்கை இலையை கூடி குறைச்சி போட்டுக்கலாம். நான் நல்லா பெருசாக ஒரு கைப்பிடி போடுறேன். அடுப்பானால இப்போ மீடியமாக வச்சுருங்க. இது நல்லா தளைஞ்சு கொதி வரட்டும். பாருங்க, ஓரத்துலலாம் அப்படியே கொதி வருது. இன்னும் நடுவுலையும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். ஆஹா, மிளகு ஜீரக வாசனை, அந்த ரசத்துக்கே உரிய வாசனை செம்மையா அடிக்குது. இப்போ கொதிக்குது இல்லைங்களா, இப்போ அப்படியே ஒரு கிளறி கொடுங்க. ரசம் நல்லா தளைஞ்சு ஒரு கொதி வரும்போது தான் இந்த கீரையோட சாறுலாம் அதில் இறங்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா தளைஞ்சு ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா தளைஞ்சு கொதிச்சு வருதா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. 1/2 டீஸ்பூன் போதும். சளி பிடிச்சிருக்கவங்களாம் இதை குடிச்சிங்கன்னா நல்லா நெஞ்சில் இருக்கிற சளிலாம் வெளியே வந்துடும். உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இதை அப்படியே லேசாக கலரி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். 1/2 கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில். மிளகாய் வத்தல் 3 போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதோடய பூண்டு 5 பல்லு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாம இதை கொரகொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக பொடிச்சுக்கணுங்க. இப்போ வாங்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டேன். இரும்பு கடாய் இருந்தால் அதில் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இரும்பு சத்து சேர்த்து கிடைக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இந்த டைமில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா செவந்துடுச்சிங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம், பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம். இப்போ அடுப்பணலை மீடியமாக வச்சு இதையும் கிளறி கொடுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். விருப்பப்படுறவங்க பூண்டு கூட இதில் தட்டி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை பொரியலில் நிறைய மெத்தட் இருக்குது. பட் நான் செய்கிற இந்த மெத்தடில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லித்தரேன். தேங்காய் மிளகு ஜீரகம் எல்லாம் பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு இப்பயே உப்பு போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த தேங்காய் ஜீரகம் மிளகுலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அது பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கை இலை 2 கைப்பிடி உருவி அலசி வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணுங்க. அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ கம்மியாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நீங்கள் நான்வெஜ் செய்கிறவங்களா இருந்தால் இதிலே 2 முட்டை கூட உடச்சி ஊற்றி கிளறலாம். கீரையில் மஞ்சள் பொடி போடும்போதும் அந்த கலர் மாறாமல் அப்படியே பச்சை நிறமாக இருக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கு சொல்லணுமா என்ன, அம்புட்டு சத்து இருக்குது. பாருங்கள், எல்லாம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு. அப்படியே இப்படி அமுக்கி கொடுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் கம்மியான தீயில. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிளறி கொடுங்க. கீரை ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. அதே மாதிரி கீரையும் வெந்திருக்கணும். கம்மியான தீயில வேக வச்சுமா சீக்கிரமாக வெந்துடும். கீரை நல்லா சுருண்டுக்குச்சு. டேஸ்ட் பார்த்தேன், கீரையும் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம முருங்கைக்கீரை ரசமும் ரெடி ஆயிடுச்சு, முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம்.
சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்று திங்க் பண்ணது என்னன்னா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கணும், அதாவது இந்த மழை டைமுக்கு ஏற்றதாகவும் இருக்கணும், உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதை யோசிச்சு தான் உங்களுக்காக முருங்கைக்கீரை ரசமும் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணு. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா பொரியலும் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு இதுக்குரிய சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்றேன். நான் வீடியோவில் என்ன சொன்னனோ அதே அளவுகளோட அதே மெத்தடோட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரசத்துக்கு பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போடுங்க, புளியை கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கு முட்டிக்கால் வீக்கம் பாதம் வீக்கம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு கொடுங்க. அந்த வீக்கம்லாம் வற்றும். ஆனால் உப்பு கம்மியாக போட்டு தான் சாப்பிடணும், அப்போ தான் அந்த வீக்கம் வற்றும். யார் வேணாலும் சாப்பிடலாம், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க, ரத்தம் நல்லா ஊறும். ஏன்னா முருங்கைக்கீரையில அவ்வளோ இரும்பு சத்து இருக்கு, நார் சத்து இருக்கு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லாதீங்க ரசம் கொதிக்க கூடாது, கொதி வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணணும்னு. சங்கீதா ஸ்டைல் இப்படிதான், யாரு சொன்னா ரசம் கொதிக்க கூடாதுன்னு? நான் சொல்றேன் ரசம் நல்லா கொதிக்கணும், அப்பதாங்க டேஸ்ட். நான் வைக்கிற ரசம் இப்படிதான். அதே மாதிரி ஒரு சிலர் ரசம் கொதிச்சா அந்த வாசம் வரும் இந்த வாசம் வரும்லாம் சொல்லுவாங்க. பட் நான் செய்யற இதே மெத்தட்லயே செய்யுங்க, எந்த வாசமும் வராது. ரசம் நல்லா மணத்தோட சூப்பரா இருக்கும். பொரியல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். பொரியல்ல நீங்க மெயினா கவனிக்க வேண்டிய ஒண்ணு, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அந்த பச்சை கலர் மாறக்கூடாது. பாருங்க, ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அந்த கலர் மாறி போயிடும். அதே மாதிரி உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக, இங்கே பாருங்க இவ்வளோண்டு உப்பு போடுங்க போதும். வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுடணும், அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருந்தும் இல்லாமலும் போயிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த 2 ரெசிபி செஞ்சு அஸ்துங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை பாருங்கள், கொஞ்சமாக இப்படி எடுத்து அப்படியே இந்த சாதத்தோட பசனி சாப்பிடும் போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் பிடிக்காதவங்க கூட இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சாதத்தை ஆற வச்சுட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டு பசைஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ இது சாப்பிட்டு பார்த்துருவோம். வாவ், சூப்பராக இருங்க. நிஜமாக சொல்கிறேன், சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு இருக்கேன். இதில் 2 பூண்டும் தட்டி போட்டுக்கோங்க, அந்த பூண்டு மனம் இன்னும் சுவையாக இருக்கும். ரசம் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த ரசத்தை சூப் மாதிரியும் குடிக்கலாம். இப்போ எல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம், சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, செம்மையாக இருங்க. ஒரு வாசனை இருக்கே, அப்படி இருக்கு, சொன்னால் புரியாதுங்க, செஞ்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். இப்போது இந்த பொரியலும் கொஞ்சம் இதோட வச்சுக்கலாம். பொரியல் ரசம் சோறு எல்லாம் சேர்த்து அப்படியே ஒருவா போட்டால் எப்படி இருக்கும், அதுவும் சாப்பிட்டு பார்த்துருவோம். பிரமாதமாக இருங்க. எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரசமும் இப்படி ஒரு பொரியல் இருந்தால் சத்துக்கு சத்து. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி எங்கே போனாலும் வராது. அது இந்த ரசத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இதை விட எளிமையாக எப்படி சொல்லித்தரதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ரெசிபியும் நான் ரொம்ப பார்த்து செய்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சுருக்காடா, அவள் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சால் நமக்கு நல்லா வருது, அவள் சொல்கிற அளவுகள் கரெக்டாக இருக்குது, நமக்கும் செஞ்சு பார்க்கணுன்னு தோணுது. இப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நான் எப்பயுமே சொல்கிற டைலாக் தான், நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.